தற்போது வந்திருக்கக்கூடிய ஒரு அண்மை செய்தியை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவையில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட கடந்த மாதம் 21ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்க பேசுபொருளான நிலையில் அந்த விஷயத்தை மறைப்பதற்காக விஜயனுடைய தாவேக அரசு ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறது. விவசாயிகளுக்கு 50,000 வரையிலான பயிர்க்கடன் தள்ளுபடி என்கிற ஒரு அறிவிப்பினை வெளியிடுகிறார்கள். ஆனால் தேர்தல் அறிக்கையில் அவர் சொன்னது என்பது 5 ஏக்கருக்கு வரையிலான அந்த பயிர்க்கடன் என்பது முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவித்திருந்த நிலையிலே கோவை சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட அந்த நிகழ்வு என்பது ஒரு 4-5 நாட்களாக பேசுபொருளாக மாறுகிறது. உடனே 21ஆம் தேதி அந்த நிகழ்வு நடக்கிறது. 25ஆம் தேதி பத்திரிகையாளர்களை சந்தித்து காவல்துறையினர் ஒரு விளக்கத்தை கொடுக்க இருந்தார்கள். அந்த நிலையிலே அந்த 50,000 ரூபாய் அறிவிப்பு என்கிற ஒரு அறிவிப்பை தாவேக அரசு வெளியிடுகிறது. அதே போன்று நேற்றைக்கு கும்மிடிப்பூண்டியினுடைய 3 வயது குழந்தை என்பது பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட அந்த நிகழ்வு என்பது மீண்டும் தமிழ்நாடு முழுக்க பேசுபொருளாக மாறிக்கொண்டே இருந்த நிலையிலே அதை மறைப்பதற்காக 50,000 ரூபாய் அறிவிப்பு என்பதை இருந்ததை பயிர்க்கடன் தள்ளுபடி என்று இருந்ததை இன்று 75,000 என்று அறிவித்திருக்கிறார். இப்படி ஒவ்வொரு குழந்தையினுடைய உயிருக்கு ஈடாக ஒரு பயிர்க்கடன் தள்ளுபடி என்கிற இன்ஸ்டால்மெண்ட் அறிவிப்பை விஜய் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு நிதிநிலை குறித்து நாங்கள் ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடப் போகிறோம் என்பதும் அந்த கும்மிடிப்பூண்டி குழந்தையினுடைய அந்த உயிரிழப்பை பாலியல் வன்கொடுமையை மறைப்பதற்காக விஜய் அரசாங்கம் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறது. 23 நாட்களாக விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். 23 நாட்களாக அந்த 75,000 என்று விஜய்க்கு தோன்றாதது இன்றைக்கு ஏன் தோன்றியது என்கிற ஒரு கேள்வி நம்முடைய அடிப்படையிலேயே எழுகிறது. அது குறித்து நம்மோடு பேசுவதற்காக திமுகவை சேர்ந்த சூர்யா கிருஷ்ணமூர்த்தி நம்மோடு இணைந்திருக்கிறார். பேசலாம். சூர்யா, நம்ம 2 விஷயங்களை நம்ம பார்க்குறோம். ஒரு பக்கம் 10 வயது குழந்தை சீரழிக்கப்படுகிறார், கொலை செய்யப்படுகிறார். அப்போ ஒரு அறிவிப்பு வருது. நேற்றைக்கு 3 வயது குழந்தை அதே மாதிரி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்படுகிறார். மீண்டும் ஒரு அறிவிப்பு வருது. உடனே அது இன்னும் மக்கள் மத்தியிலிருந்து முழுசாக அதை அகற்றணும் அப்படிங்கிறதுக்காக நிதிநிலை குறித்து நாங்கள் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்குறோம் அப்படிங்கிற அறிவிப்பை இன்னைக்கே செய்கிறோம் அப்படிங்கிற விஷயங்களை அவங்க சொல்றாங்க. இது இயல்பான ஒரு அறிவிப்பா இல்ல விஜயினுடைய திசை திருப்பல் நாடகமா? வணக்கம். இப்ப என்ன அப்படின்னா, தொடர்ச்சியா இந்த அரசு அமைந்த பிறகு ஒரு ஆட்சி மீது துளியும் சமூக விரோதிகளுக்கு, குற்றவாளிகளுக்கு பயமில்லாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கத பாக்குறோம். ஏன் அப்படின்னா, இந்த அரசு எதுக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ளாத ஒரு அரசா இருக்கு. நேற்றைக்கு ஒரு நாள்ல மட்டும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள்ல 12க்கும் மேற்பட்ட பாலியல் குற்றங்கள் நடந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு. ரிப்போர்ட் ஆனது மட்டும் இது. எஃப்ஐஆர் ஆனது எவ்வளவு நமக்கு தெரியாது, கம்ப்ளைண்ட் ஆனது எவ்வளவு நமக்கு தெரியாது, எவ்வளவு பேர் ஸ்டேஷனுக்கே வராம போனாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகள் நேற்று ஒரு நாள்ல நடந்துகிட்டு இருக்கும் பொழுது உடனடியா என்ன பண்றாங்க? இமேஜ் கான்சியஸ், முதலமைச்சருடைய இமேஜ் மீது எந்த அடியும் விழுந்துடக்கூடாது, அவருடைய அந்த இமேஜ் பில்டப்ல எந்த விதமான சமரசமும் ஏற்பட்டக்கூடாது அப்படின்னுட்டு ஒரு இமேஜ், அவர் குழந்தைய கொஞ்சற மாதிரி ஒரு இமேஜ சமூக ஊடகங்கள்ல பரப்பி இமேஜ் பில் பண்ற நரேட்டிவ்க்குள்ள போறாங்க. அதை மீறி தொடர்ச்சியா இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கும் பொழுது அவர் பேரலா ஒரு திரைக்கலைஞர் கூட எடுத்துக்கிட்ட போட்டோஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகுது. அது சமூக வலைதளங்கள்ல பப்ளிக் நரேட்டிவ்ல ஒரு கடுமையான எதிர்ப்பு சந்திச்ச பிறகு இன்னைக்கு அதை மடைமாற்றக்கூடிய பணிகள்ல அவங்க தொடர்ந்து ஈடுபட்டுட்டே இருக்காங்க. நமக்கு நல்லா நினைவு இருக்கலாம், நேற்றைக்கு அந்த திருவள்ளூர் மாவட்டத்துல நடந்த அந்த குழந்தையினுடைய பாலியல் வன்கொடுமை, அது தொடர்ந்து இந்த அரசு அதை கையாண்ட விதம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுலதான் நம்ம வாழ்றோமா அப்படிங்கிற ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. ஏன் அப்படின்னா, ஒரு 3 வயசு குழந்தை விக்டிமா இருக்கிறாங்க. அந்த குழந்தை கொல்லப்பட்டிருக்கிறது. அது குறித்து முதலமைச்சர் ஒரு வாய் கூட துறக்கல, ஒரு வார்த்தை கூட பேசல, பப்ளிக்ல பேசல, ட்விட்டர்ல பேசல, எதுவுமே பண்ணல. மிக கடுமையா மக்கள்கிட்ட இருந்து போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்தை காவல்துறை ஒடுக்குது. அதற்கு பிறகு நிவாரணத்தை இந்த உள்ளூர் அமைச்சர் கொண்டு போய் கொடுத்துட்டு உள்ளூர் அமைச்சர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா, முதலமைச்சர் வருத்தப்பட்டாரு அப்படிங்கிறாரு. ஏன் இதை முதலமைச்சர் சொல்ல மாட்டாரா? நாம என்ன மன்னராட்சியில வாழ்ந்துட்டு இருக்கோம்? மக்களை அணுக முடியாத அளவிற்கு மக்கள்கிட்ட, ஆமா நான் இந்த மாதிரி ஒரு கிரைம் நடந்தது, ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டது, ஒரு குழந்தை உயிர் போயிருக்குது, எனக்கு வருத்தமா இருக்கு அப்படிங்கறத டிக்ளேர் பண்றதுக்கு, தன்னுடைய வருத்தத்தை பொது வெளியில் பதிவு செய்வதற்கு கூட ஒரு முதலமைச்சருக்கு இங்க மனசு இல்ல. ஒரு ட்விட்ல சொல்லலாம்ல, எனக்கு இந்த விஷயம் கடுமையான மன உளைச்சல் ஏற்படுத்திருச்சு, வருத்தத்தை ஏற்படுத்திருச்சு, குற்றவாளிகளுக்கு உச்சப்பட்ட தண்டனையை வாங்கி கொடுப்போம் அப்படின்னு ஒரு ட்விட் கூட போடுறதுக்கு அவர் தயார் இல்லை. அவருடைய இமேஜை காப்பாத்துறதுக்காக ஒரு அமைச்சர் வாலண்டியரா அவர் வருத்தப்பட்டார் அப்படிங்கிறார். மன்னராட்சி காலத்திலே வாழ்ந்துட்டு இருக்கோம். தன்னுடைய வருத்தத்தை பொது வெளியில் தெரிவிக்க கூட ஒரு முதலமைச்சர் தயாராக இல்லைன்னா நம்மளை எவ்வளவு கீழ்த்தரமா அவர்கள் நினைக்கிறார்கள், எவ்வளவு குறைவாக நம்மளை மதிப்பிடுகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் சாட்சி. இதுல இருந்து டைவர்ட் பண்ணணும். என்ன பண்ணலாம்?
ஏற்கனவே ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு அந்த வாக்குறுதியை பகுதி அளவுல நிறைவேற்றிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா ஏமாத்தினாங்க. உதாரணத்துக்கு வேளாண் கடன் தள்ளுபடி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வேளாண் கடன் தள்ளுபடிக்கு அவங்க எந்த விதமான கண்டிஷனும் சொல்லல. ஒரே ஒரு விஷயம் தான், 5 ஏக்கருக்கு குறைவா இருந்தா முழுசா தள்ளுபடி. அது 5 லட்சமா இருந்தாலும் சரி, 3 லட்சமா இருந்தாலும் சரி, எவ்வளவா இருந்தாலும் சரி. 5 ஏக்கருக்கு மேல உங்க நிலம் இருந்துச்சுன்னா 50% தள்ளுபடி. நீ 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருந்தா 2.5 லட்சம் ரூபாய் தள்ளுபடி, 6 லட்சம் ரூபாய் வாங்கியிருந்தா 3 லட்சம் ரூபாய் தள்ளுபடி. அப்படி சொல்லித்தான் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன பண்ணாங்க, ரொம்ப துல்லியமா 50,000 ரூபாய் அப்படின்னு ஒரு கேட்டகரியை கொண்டு வந்து 50,000 ரூபாய் வரைக்கும் நாங்க தள்ளுபடி பண்றோம், அதுக்கு மேல போச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு 1 லட்சம் ரூபாய் கடன் இருந்துச்சுன்னா வெறும் 5,000 ரூபாய் தான் தள்ளுபடி அப்படிங்கிற அளவிற்கு பிச்சை போடுவது போல விவசாயிகளை ஏளனப்படுத்தி மலினப்படுத்தி அவர்களை கொச்சப்படுத்துறாங்க. இன்னைக்கு ஒரு ஆபத்து அவங்களுக்கு வந்திருக்கு. இந்த கவர்மெண்ட் மீது ஒரு ஸ்ட்ராங்கான கிரிட்டிசிசம் வந்திருக்குன்னா இதை மடைமாற்றுகிற உத்தியாக இந்த 50,000 வச்சிருந்ததை 75,000 அப்படின்னு உயர்த்துறாங்க. 1 லட்சம் ரூபாய்க்கு மேல வாங்கியிருந்தா என்ன கதை அப்படின்னு கேட்டா 35,000 தள்ளுபடி பண்ணுவாங்களாம். 35,000 ஒரு வருஷம் வட்டி வந்துடும். 2 லட்சம் 3 லட்சம் வாங்குறவங்களுக்கு 1 லட்சம் வட்டி 30,000 35,000 வந்துடும். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல மீண்டும் ஒரு ஏமாற்று வேலை. விவசாயிகளுக்கு நியாயமா நடந்துக்கல, பெண்கள் பாதுகாப்புல நியாயமா நடந்துக்கல, இப்படி தொடர்ச்சியாக அநியாயங்களை ஒண்ணுல இருந்து ஒண்ணு ஜம்ப் பண்ணி இதுல இருந்து அதுக்கு மடை மாத்துறது, அதுல இருந்து இதுக்கு மடை மாத்துறது அப்படின்னுட்டு நிர்வாகம் தெரியாம ஆட்சி செய்வதற்கு அவர்களுக்கு துப்பில்லாத காரணத்தினால் ஒவ்வொரு விஷயத்திலையும் மடைமாற்றக்கூடிய ஒரு உத்தியை கையாளுகிறார்கள். அதனுடைய அடுத்த மடைமாற்றும் உத்தி தான் இன்னைக்கு மாலை அவங்க அறிவிப்பதாக சொல்லி இருக்கக்கூடிய அந்த ஒயிட் பேப்பர். அது வெளிப்படையா ஒரு டைவர்ஷன் டாக்டிக்ஸ்ங்கிறது நமக்கு முன்கூட்டியே தெரியும். இல்ல நிச்சயமா சூர்யா, அதாவது இது எல்லாமே மடைமாற்றக்கூடிய ஒரு யுக்தி அப்படின்னு தான் நீங்க சொல்றீங்க. அந்த 50,000 இருந்தாலும் 75,000 இருந்தாலும் இப்ப வெள்ளை அறிக்கை அப்படியாக இருந்தாலும் சரி. ஆனா நம்ம இன்னொரு கேள்வி வைக்க போறோம் அப்படின்னா, சட்டமன்றம் 18ஆம் தேதி கூட போகுது. அதுக்கு முன்பாக இப்படியான ஒரு அறிவிப்பு அப்படின்னு அப்படி யோசிச்சிருக்கலாம் இல்லையா? ஏன் அப்படி நம்ம புரிஞ்சுக்க கூடாது? இல்ல, சட்டமன்றம் கூட போகுது, அதுக்காக நீங்க கொடுக்க போறீங்க என்ன கேட்கிறோம். அடிப்படையில 2021ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஆட்சி பொறுப்பேற்ற போது ஒயிட் பேப்பர் கொடுத்ததுன்னா அதுக்கு ஒரு நியாயம் இருந்துச்சு. 0.07%ல growth விட்டுட்டு போனாங்க. 3.25%ல ஜிடிபி விட்டுட்டு போனாங்க. கடனுக்கும் பொருளாதாரத்துக்குமான இடைவெளி வந்து அனுமதிக்கப்பட்ட வரம்பை தாண்டி இருந்துச்சு. அவ்வளவு மோசமான பொருளாதார சூழல்ல இருந்ததுனால நமக்கு அன்னைக்கு ஒரு ஒயிட் பேப்பர்ங்கிறது அவசியப்பட்டுச்சு. இன்னைக்கு இந்தியாவிலேயே எந்த மாநிலமும் தொட முடியாத டபுள் டிஜிட் growth 11.19% growth அட்டைன் பண்ணி அந்த அரசு கையில கொடுத்துட்டு போயிருக்கோம். அப்படி இருக்கிறப்போ ஒயிட் பேப்பர்ங்கிறது ஏமாற்று வேலை. இவங்களுடைய இன்எஃபிஷியன்சிய நான் வந்து 6 சிலிண்டர் கொடுக்குறேன்ட்டேன், தங்க நகை கொடுக்குறேன்ட்டேன், 2,500 ரூபாய் கொடுக்குறேன்ட்டேன், அதையெல்லாம் மக்கள் கேள்வி கேட்பாங்க. கேள்வி கேட்கிற மக்களை வந்து மடைமாத்தணும் இல்லையா? அதுக்கு பயன்படுத்தக்கூடிய உத்தி தான் கஜானா காலி. கஜானா எல்லாம் காலி கிடையாது. திமுக அரசு வந்த போது தமிழ்நாட்டினுடைய எஃப்டி 3 லட்சம் கோடி, திமுக அரசு விட்டுட்டு போகும்பொழுது 12 லட்சம் கோடி. திமுக அரசு வந்த போது தமிழ்நாட்டோட வளர்ச்சி 0.07%, விட்டுட்டு போகும்போது தமிழ்நாட்டோட வளர்ச்சி 11.19%. திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த போது தனிநபர் வருமானத்தை விட 1.5 மடங்கு அதிகமான வருமானத்தை ஈட்டி கொடுத்துட்டு தான் இந்த ஆட்சி விட்டு போயிருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது இது அப்பட்டமா ஒரு டைவர்ஷன் டாக்டிக்ஸ், அவ்வளவுதான். நிச்சயமா சூர்யா, இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சூர்யா. நன்றி.
நாம் தற்போது பேசிக் கொண்டிருக்கக்கூடிய செய்தி என்பது பயிர்க்கடன் தள்ளுபடி ஒவ்வொரு முறையும் அறிவிக்கிற போது ஒரு குழந்தையினுடைய மரணத்தை மறைப்பதற்காக விஜயனுடைய அரசு இப்படியான நிகழ்வை மேற்கொள்கிறது என்கிற செய்தி நமக்கு கண்கூடாக தெரிகிறது. அதனுடன் சேர்த்து இன்றைக்கு வெள்ளை அறிக்கையும் வெளியிடப்படும் என்கிற ஒரு அறிவிப்பையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். எதற்குமே அவர்கள் நடவடிக்கை எடுக்காமல் மக்களை திசை திருப்புவதற்காக, அந்த செய்தியை மழுங்கடிப்பதற்காக விஜய் அரசாங்கம் இப்படியான ஒரு முயற்சியை மேற்கொண்டிருக்கிறது. சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவருடைய இமேஜ் பில்டப்பை கட்டுக்குலையாம இருக்கணுங்கிறதுக்காக இதை செய்யறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறார். அதே மாதிரி ஒரு விவசாயி என்ன ஆங்கிள் பார்க்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில் வரதராஜன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. பேசலாம். வரதராஜன் சார் வணக்கம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். கடந்த மே மாதம் 25ஆம் தேதி 50,000 ரூபாய் வரையிலான அந்த பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்னு அறிவித்த போதும் ஒரு பாலியல் வன்கொடுமை நிகழ்வு கோவை சிறுமி, அது மிகப்பெரிய பேசுபொருள். அதே மாதிரி இன்றைக்கு 75,000 ரூபாய் அதிகரிப்பு அப்படின்னு சொல்லியிருக்க போது நேற்றைக்கு 3 வயது குழந்தை கும்மிடிப்பூண்டியில வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட நிகழ்வு. இதனை மறைப்பதற்கான ஒரு யுக்தியா பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கா? ஆமா சார், உண்மையிலேயே தேர்தல் காலங்கள்ல அவர் விஜய் பிரச்சாரம் செய்கிற போது விவசாயிகளுக்கு சில உத்தரவாதங்களை கொடுத்தார். அதில் சிறு குறு விவசாயிகளுக்கான கடனை நாங்கள் முழுவதாக தள்ளுபடி செய்கிறோம். பெரிய விவசாயிகளுக்கு குறிப்பாக 1 லட்சம் ரூபாய்க்கு மேல உள்ளவர்களுக்கு ஒரு 50% தள்ளுபடி செய்வதாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டார்கள். ஆனா அப்படி அறிவித்த அந்த அறிவிப்பையே இன்றைக்கு முதல்வர் இன்றைக்கு மீறி இருக்கிறார். குறிப்பாக பாத்தீங்கன்னா சிறு குறு விவசாயிகளுக்கு ஒரு கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அறிவிக்கும் பொழுது அது 50,000 ரூபாய்க்கு அறிவிக்கிறார். அதே மாதிரி 1 லட்சம் ரூபாய்க்கு மேல கடன் வாங்கியவர்களுக்கு வெறும் 5,000 தான் தள்ளுபடி என்று அறிவிக்கிறார். இது எப்ப அறிவிக்கிறார்னா, கோவையில ஒரு மிகப்பெரிய பாலியல் வழக்குல ஒரு மிகப்பெரிய அளவுல தமிழகமே கொந்தளிச்சு போய் அது குறித்து பேசிக் கொண்டு இருக்கிற போது அதை மடைமாற்றம் செய்வதற்காக விவசாயிகள் போர்வையில இந்த அறிவிப்பை வெளியிட்டார். ஆனால் வெளியிட்ட அறிவிப்பு கூட விவசாயிகளுக்குனாவது அது ஏற்புடையதாக இருக்கிறதா என்று பார்த்தால் விவசாயிகளையும் அது நிறைவு செய்யாத ஒரு எந்த விதத்திலுமே அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அதற்காக இன்னைக்கு தமிழகம் முழுக்க விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள், நீதி கேட்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை சந்திக்க கூட இன்றைக்கு இந்த தமிழக முதல்வர் மறுக்கிறார். இது என்ன விதமான நியாயம் என்று தெரியவில்லை. அதே மாதிரி கர்நாடகாவிலிருந்து தண்ணீர் பெற வேண்டிய இந்த அரசு இதுவரைக்கும் கேட்டு பெறுவதற்கான எந்த முயற்சியும் எடுக்காமல் தோற்று போய் இருக்கிறது. அதே மாதிரி ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறப்பதற்கான எந்த முயற்சியும் இல்லாமல் இன்றைக்கு இந்த அரசு கையேறு நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் விவசாயிகள் என்ன செய்வதென்று தெரியாமல் ஒரு பக்கம் போராடி கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி தமிழகத்தில் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு என்பது மிகவும் மோசமான நிலையில், குறிப்பாக பெண் குழந்தைகள் தொடுக்கப்படுகிற வன்கொடுமைகள் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கிறது. இப்படி எப்போதெல்லாம் ஒரு சட்டம் ஒழுங்கு சிக்கல் வருகிறதோ அப்ப இது போன்ற விவசாயிகளுக்கான அறிவிப்பை வெளியிடுகிறேன் என்று சொல்லி மடைமாற்றம் செய்வதிலே இவர் வல்லவராக இருக்கிறார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கோவையில நடந்த போது அந்த முதல் அறிவிப்பை வெளியிட்டார். நேற்று கும்மிடிப்பூண்டியில ஒரு பெண்ணுக்கு படுகொலை நடந்திருக்கிற போது கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் நேற்று சென்னையில பதிவாகி இருக்கிற போது இந்த நேரத்தில் அது பேசு பொருளாக இருக்கிற நேரத்தில் இப்போது இதை அறிவிக்கிறார். இப்படி பாத்தீங்கன்னா இன்னொன்னு, இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு சிக்கல் வருகிற போது இப்படி விவசாயிகள் போர்வையில் இது மடைமாற்றினார், மீடியா எல்லாம் இது குறித்து விவாதம் செய்யும், அப்படி மடைமாற்றி விடலாம் இதோடு இந்த அறிவிப்பு வெளியிடுகிறார். இது உண்மையிலே ஏற்புடையதல்ல, இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா விவசாயிகள் களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகளுக்கு நியாயமான நீதி கிடைக்கணும். அப்படி விவசாயிகளை சந்தித்து அவர்களோட குறைகளை என்னன்னு கேட்பதற்கு இன்றைக்கு இந்த அரசு முதலமைச்சர் ஒரு எட்டாக்கணியாக இருக்கிறார். அவரை நெருங்க முடியவில்லை, அவருக்கு கோரிக்கை வைக்க முடியவில்லை, எங்களுடைய துன்பங்களை அவரிடம் பட்டியலிட்டு சொல்ல முடியவில்லை. இதை அவர் எந்த விதத்திலுமே ஏற்றுக்கொள்ளாமல் அவர் இன்றைக்கு ஏதோ அவர் போன போக்கில் இருந்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் தான் ஒரு முதலமைச்சராக இருக்கிறதா அல்லது ஒரு கனவுலகத்தில் முதலமைச்சராக இருக்கிறதா அப்படின்னு எங்களுக்கு பெரிய சந்தேகமா இருக்கிறது. அவருடைய நடிப்பை இன்னமும் தமிழக மக்களிடம் அது எடுபடாது. விவசாயிகளிடம் நடிக்க வேண்டாம், சட்டம் ஒழுங்கை உடனடியாக பாதுகாருங்கள், விவசாயிகளுக்கு உடனடியாக நீதி கொடுங்கள் என்றதற்காக நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதை இந்த அரசு தொடர்ந்து மடைமாற்றம் செய்து கொண்டிருக்கிறது. இதை என்றைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை அவர் விரைவில் புரிந்து கொள்வார் என்று நாங்கள் எச்சரிக்கையோட பதிவு செய்கிறோம். நிச்சயமா வரதராஜன் சார், ஆனா ரொம்ப வேதனையா இருக்கா ஒரு பக்கம், அதாவது ஒரு குழந்தையினுடைய உயிரிழப்பு, அதை மறைக்கிறதுக்காக இன்னொரு தராசு தட்டுல விவசாயிகளை வச்சு இப்படி ஈக்குவல் பண்றது அப்படிங்கிறது எவ்வளவு மோசமா நினைக்கிறீங்க? அதை உண்மைதான் சார். இன்னைக்கு தமிழகத்தில் இன்னைக்கு உண்மையிலேயே தலை கட்ட முடியாத அளவுக்கு இன்னைக்கு பெரிய அச்சனமான ஒரு சூழலுக்கு ஆளாக இருக்கிறாங்க. பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் அவர் என்ன பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி பேசினாரு, அதுக்காக அவர்கிட்ட ஒரு வாக்கு வாங்கினாரு. ஆனா இன்னைக்கு பெண் பிள்ளைகளை அவரே எதிர்த்து பேசக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய இக்கட்டான சூழல வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த நெருக்கடியை அவர் சமாளிக்கிறதுக்கு வழி தெரியாமல் இது மோசமான சில அறிவிப்புகளை வெளியிட்டு விவசாயிகளுக்கு நல்லது செய்கிறேன் என்கிற போல ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார். அப்படி அறிவிக்கிறது கூட
விவசாயிகளுக்கு சரியாக இருக்கிறதான்னு பாத்தீங்கன்னா இந்த தடவையும் அது வந்து பொறுச்சரியான ஒரு அறிவிப்பாகவே மாறி போய்விட்டது. இதை எந்த விதத்திலும் விவசாயிகள் ஏற்றுக்கொள்ள முடியாது. உண்மையிலேயே சட்டம் ஒழுங்கை உடனடியாக பாதுகாக்க வேண்டும், பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். வெளியில் செல்லக்கூடிய பெண் பிள்ளைகள் வீடு தேடி வருவார்களா என்கின்ற அச்ச நிலையில் இருக்கின்ற தாய்மார்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கின்ற அரசாக இந்த அரசு மாற வேண்டும். அதே போல தமிழ்நாட்டில் இருக்கிற உழவர்களை பாதுகாக்கின்ற ஒரு அரசாங்கம் மாறணும். இதெல்லாம் இல்லாம இவர்கள் தொடர்ந்து ஏமாற்றினால் ஏதோ ஒரு அறிவிப்புக்காக ஏதோ ஒரு மடைமாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக மக்களை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து விஜய் அவர்கள் முயற்சி செய்தார்கள். ஆனால் அதை தமிழக மக்கள் ஏற்க மாட்டார்கள். அதன் பலனை விரைவாக இந்த அரசு சந்திக்கும் என்று எச்சரிக்கையோடு பதிவு செய்கிறோம். நிச்சயமா சார், ஒரு பக்கம் சட்டம் ஒழுங்கலையும் நடவடிக்கை எடுக்கல, சரி அதற்கு இடம் மடைமாற்றத்துக்கு விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடின்னு அறிவிச்சாங்கனாலும் அதுவும் வந்து போலி பயிர்க்கடன் தள்ளுபடியா தான் இருக்கு. ரெண்டு செக்டாரையும் ஏமாத்திக்கிட்டு தான் இருக்கிறார் அப்படிங்கிற வேதனையோட ரெண்டு வர்க்கங்களுமே இன்னைக்கு வந்து நீதி கிடைக்காமல் சாலையில நின்றுட்டு இருக்கோங்கிறதா யதார்த்தமான உண்மை சார். நிச்சயமா வரதாஜன் சார், நன்றி உங்களுடைய கருத்துக்கு நன்றி. நன்றிங்க.